peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம அனைவரும் இவ்வளவோ விசுவாசிகள், நம்ம எல்லாரும் பயங்கர விசுவாசிகள், பயங்கர ஜபத்தில் இருப்பவர்கள். நம்ம வாழ்க்கையில நாம் ஒரு வகையான பிரயாணத்தை மேற்கொள்கின்றோம். இந்த பிரயாணத்துல எல்லா சாமியார்களும் சொல்றாங்க, சிஸ்டர்ஸ் சொல்றாங்க, பிஷப்பும் சொல்றாங்க, நம்முடைய மூதாதையர்கள் சொல்றாங்க, தாத்தா பாட்டி சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றாங்க, நம்ம கடவுளை நம்பணும், கடவுளை நம்பணும், கடவுளை நம்பணும். இந்த வாழ்க்கை பிரயாணத்துல இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு புத்திமதி சொல்லுகிறார்கள். நம்ம அனைவரும் ஒழுங்காக வாழ வேண்டும், கடவுளை நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை சிந்திக்க வேண்டும். In our day-to-day life, we see all our elder people, all our ancestors, all the church members, the priests, the nuns, the bishops, or the faithful, or our parents or grandparents, they always tell us, believe in the Lord, have faith in the Lord, have faith in the Lord, pray to the Lord, surrender to the Lord. All these people are telling, is it really true? What will happen? Dear friends, we are all in a journey towards eternal life. நாம் அனைவரும் ஒரு நிரந்தரமான வாழ்வை அடைவதற்காக ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றோம், ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். அப்படி உலகத்திலே பிரயாணம் செய்தவர்கள், பயணம் செய்து ஆண்டவரை கண்டவர்களை பற்றி நாம் தியானிக்கையில தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, அபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஊர் தேசத்திலிருந்து கானா தேசத்துக்கு போ என்று சொல்லுகின்றார். தேவன் அவனை தன் தேசத்தை விட்டு புறப்பட அழைத்தார், உடன்படிக்கை செய்து கொண்டார். He made a covenant with Abraham and he said, leave away your country, leave away your place, leave away your relatives, leave away your properties, and you have to go to the nation that I show you. There milk will be flowing, honey will be flowing, and you will see plenty. You will see plenty. You will grow. You will prosperous. You will have everything in plenty. He said to Abraham, my dear friends. And Abraham, believing the Lord, not having any map, no guide there, so he went in believing in the Lord. He went in believing the Lord. தெய்வ பிள்ளைகளே, அபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாரையும் விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, உன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ செல், அங்கு பாலும் தேனும் நிறைய இருக்கும் என்று சொல்லுகிறார். You'll find plenty. And believing in the Lord words, கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவருடைய பிரயாணத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார். இன்றைய வாழ்க்கையில தெய்வ பிள்ளைகளே, நீயும் ஒரு சில காரியங்களை விட வேண்டும். இன்னைக்கு உன் மனசுல 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாரமா வச்சிருக்கிற. You are bearing something, you are loaded with something, you are bearing all the old things in your life and you are pondering over it, you are meditating over it, you are not able to come out of it. நீ அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, அதிலேயே குலுங்கி 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 இருக்கிற, அதிலேயே அமுங்கி அமுங்கி இருக்கிற. ஐயோ, புருஷன் என்ன விட்டுட்டான், பொண்டாட்டி என்ன விட்டுட்டா, பிள்ளைங்க என்ன விட்டுட்டாங்க, சொத்தை இழந்துட்டேன், தொழிலை இழந்துட்டேன், ஆனா நான் இன்னைக்கு நிம்மதியா இல்லாம இருக்கிறேன். ஏன் நீ அதையே தூக்கிக்கிட்டு வர? எல்லாம் போயிடுச்சு, நடந்துருச்சு. இட் இஸ் finished. My wife left, my husband left, my husband scolded, there is a problem in the family, court case, and you lost the business, you lost money, you lost your relatives, you lost your beloved ones. 2 years back, 5 years back, 6 months back, 10 years back, everything happened. But today you are called by the Lord. நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு உன் பிரயாணத்தை, ஒரு புதிய பிரயாணத்தை எடுக்க சொல்லுகிறார். God is telling you to take up a new journey in your life. ஒரு புதிய பிரயாணம்.
ஏன் மகனே, ஏன் மகளே இன்னும் சோர்ந்து போய் கிடக்கிற, அதுலயே கிடக்கிற? ஏன் உன்னுடைய மனம் பயத்துல இருக்குது? Why your heart is in fear? Why your heart is in trouble? ஏன் அது கலங்கி கொண்டே இருக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு மகனே மகளே நீ பயப்படுவாய்? எழுந்திரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்த பயத்திலிருந்து, அந்த சோர்விலிருந்து, அந்த கவலையிலிருந்து, அந்த பலகீனத்திலிருந்து நீ வெளியே வந்தால் ஒரு புது வகையான பாலும் தேனும் உருவாகுகின்ற ஒரு தேசத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். அது ஒரு பரலோக தேசம், அது உன்னத தேசம், அது பிரகாசமான தேசம், அது ஆசீர்வாதமான தேசம், அது சந்தோஷத்தின் தேசம், அது சமாதானத்தின் தேசம், அது வாழ வைக்கும் தேசம், அது சுகத்தின் தேசம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகின்றார். மகனே மகளே, my dear children, leave away your weakness, leave away your troubles, leave away your problems, leave away, forget everything, forget your enemies, forget your failures, forget your weakness, forget your sexual desires and come away. Rise in the Lord, rise in the Lord. The Lord will bless you, and Lord is assuring you, Lord is promising you, Lord is making a covenant with you that He will show a prosperous world, He will show a blooming world, He will show a blooming world, He will show a wonderful world, He will show a miraculous world, He will show a joyful world, He will show you eternal world. So do not worry, God is there, He will guide us. Take up your journey, believe in the Lord. உன் பிரயாணத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு தொடர், நீ வெற்றி அடைவாய். மகனே மகளே, திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை
நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.